ஃபைனலி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ட்ராக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோமன் ரெயின்ஸ் வந்துட்டாரு. ஸோ, இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா, ரோமன் ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஸ்மாக் டவுன்லையும் நம்ம செத்தராலும் சிஎம்முக்கு இருக்கிற ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் அஃபிஷியலி அந்த அட்வர்டைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ, அதனால இப்போ அதுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆயிடுவார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ, நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஸோ நான் ஏற்கனவே ஒருக்கா சொல்லியிருந்தேன். இந்த இந்த இன்னைக்கு நடக்கிற இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா, நம்ம ரோமன் ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாரி. ஸோ ஃபைனலி அதுக்கு ஏற்ற மாரி பார்த்தீங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகிட்டாரு. ஸோ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, சிஎம்எங்குக்கும் செத்ராலன்ஸுக்கும் அந்த ஸ்டீல் கேஜ் மேட்ச் நடந்தில்ல. ஸோ அதை பற்றியே நம்ம நிறைய பேசணும். அந்த லெவலுக்கு தரமாக பார்த்தீங்கன்னா 2 வாரம் பண்ணியிருந்தாங்க. ஸோ குறிப்பாக இது ஒரு மூமெண்ட்டையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, மேட்ச் வரையும் நல்லா கொடுத்ததை நினச்சி WWE நம்ம பாராட்டணும். ஸோ அந்த மேட்ச்சில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நம்ம ரோமன் ரெயின்ஸ் செத்ராலன்ஸை போட்டு அடித்து தாறுமாற பிதிக்கிட்டாரு. ஸோ கோச் சம்மாலாம் போட்டு பிதிக்கிட்டாரு. ஸோ லாஸ்ட் அந்த ஸ்டீல் ஸ்டெப்லாம் தூக்கி போட்டு ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாம் போட வர நேரம் WWE அஃபிஷியல்ஸ் வந்து தடுத்துட்டாங்க. சரி, இவர் தான் நம்ம அன்றைக்கி ராயல் ரம்பில் அட்டாக் பண்ணி போட்டாருன்னு பார்த்தா, ஸோ மனுஷன் பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கெல்லாம் உள்ளே நடக்குது. நம்ம பால் ஹேமன் பழைய கிளைண்ட்டு பார்த்தீங்கன்னா அடி வாங்கி கிடக்கிறத நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டாரு. ஸோ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அவரை தூக்கி விட்றேன் அப்படிங்கிற சகல பையை தூக்கி விட்டாரு. ஸோ எந்திரி சிஎம் நம்ம அப்படி இப்படின்னு சொல்லி அவரை போட்டு கட்டி பிடிச்சி தழுவி எடுத்து தூக்கி விடாது பார்த்தாரு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தாரு, இவன் ஏன்டா மறுபடியும் அவங்ககிட்ட போகிறான். ஸோ ஒரு பழைய பாசம் பொங்கிருச்சான்னு சொல்லி பையை சிரிச்சுட்டு உள்ளே வந்தார். ஸோ உள்ளே பால் ஹேமன் லேசாக தள்ளி விட்டுது. ஸோ நம்ம சிஎம் அங்கேயும் புரட்டி எடுத்துட்டாரு. ஸோ சிஎம் அங்கே நினைப்பாரு, நான் சும்மா தானடா இருந்தேன், என்ன எதுக்கடா போட்டு பிதுக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஏன்னா அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எலிமினேட் ஆனது 3 பேரும் சேர்ந்து எலிமினேட் ஆகிருப்பாங்க. ஆனால் செத்ரான்ஸ் தான் சிஎம் அங்கேயும் ரோமன் ரெயின்ஸை பற்றி அடிச்சிருப்பாரு. ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிஎம் அங்கே தாறுமாறாக பிதிக்கிட்டாரு. ஸோ சிஎம் அங்கு இதுல இருந்து என்னமோ எனக்கு லேசாக தெரியுது, சிஎம் அங்கு தான் பேசி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸும் ரோமன் ரெயின்ஸும் ஃபீல் மாதிரி இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸோட கோவம் அன்னைக்கு 3 வாரமாக எலிமினேட் ஆனதுனால. ஸோ மனுஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப காண்டாகி பார்த்தீங்கன்னா 2 வருத்தையும் போட்டு பிரிக்கிறாரு. ஆனால் லாஜிக் படி பார்த்தா நம்ம ரோமன் ரெயின்ஸ் செத்ராலன்ஸ் தான் அட்டாக் பண்ணியிருக்கணும். ஸோ குறிப்பாக சிஎம்முக்கு தான் நம்ம ரோமன் ரெயின்ஸை அட்டாக் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஸோ சிஎம்முக்கு அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நம்ம ரோமன் அட்டாக் பண்ணதுனால செத்ராலன்ஸ் இந்த மேட்சை வின் பண்ணிட்டாரு. ஸோ இதனால லாஜிக் படி சிஎம்முக்கு ரோமன் ரெயின்ஸ் அட்டாக் பண்ணியிருந்தா நம்ம கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது ஒரு லாஜிக்காக இருந்திருக்கும். பட் ரோமன் ரெயின்ஸு அதையும் போட்டு பிதுக்குனதுனால இது ஒரு லாஜிக் ரொம்ப அடி வாங்கி போயிருக்கு. எஸ், இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பாலிகமான பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆங்கிளில் காமிச்சது. ஸோ ஏதோ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா WWE டீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மேபி ரெசல்மேனியாவில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இனி பார்த்தீங்கன்னா நம்ம வரிசை அப்டேட்டை பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல அலோ பண்ணுங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த மண்டே நைட் ட்ரா, அதாவது ரோமன் ரெயின்ஸ் இன்னைக்கு ரிட்டர்ன் ஆன மண்டே நைட் ட்ராவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மண்டே நைட் ட்ராவில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 17,000 டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா விற்றுருக்கு. ஸோ இன்னைக்கு இருந்த மண்டே நைட் ட்ராவில் கிட்டத்தட்ட 17,000க்கும் மேற்பட்ட ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அங்கே இருந்திருக்காங்க. ஸோ அடுத்ததான் நம்ம ஜான்சனாவோட பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கெடியூல் தெரிய வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே ஜான்சனா எப்போல்லாம் வர போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஸ்கெடியூல் தெரிய வந்திருக்கு. அதெல்லாம் என்னென்னு வரிசையாக பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 17 நடக்கிற ஸோ மண்டே நைட் ட்ராய்க்கு வர போகிறாரு. ஸோ மார்ச் 24, மார்ச் 31 நடக்கிற மண்டே நைட் ட்ராய்க்கும். ஸோ அடுத்ததாக ஏப்ரல் 20 அஃப்கோர்ஸ் ரெசல்மேனியா நடக்குது. ஸோ அன்னைக்கு வர போகிறாரு. ஸோ அடுத்ததாக ஏப்ரல் அதாவது ரெசல்மேனியா முடிஞ்சால் அடுத்த ஸ்மாக் டவுனுக்கே பார்த்தீங்கன்னா ஸோ ஜான்சனா வர போகிறாரு. ஸோ மே 25 ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட் நடக்க போகுது. ஸோ அன்னைக்கும் ஜான்சனா வர போகிறாரு. ஸோ மே 30, ஜூன் 13, ஜூன் 20 நடக்கிற ஸ்மாக் டவுனுக்கும் பார்த்தீங்கன்னா ஜான்சனா பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி வர போகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஹாப்பி நியூஸ். அடுத்த வாரம் நடக்கக்கூடிய மண்டே நைட் ட்ராய்க்கும் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஜான்சனா வர போகிறாரு. ஸோ ஜான்சனா அண்ட் கோடி ரோட்ஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க போகிறாங்க. ஸோ அடுத்ததாக WWE பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா ஒரு ரேங்கை பார்த்தீங்கன்னா வெளியிட்ருக்காங்க. அதாவது ஜான்சனா ஹீல் டர்ன் பண்ணார்ல. ஸோ அதாவது ஜான்சனாவோட ஹீல் டர்ன் தான் WWE ஹிஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஹீல் டர்ன் அப்படிங்கிற ஒரு ரேங்கை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே சொல்லுங்கள், ஜான்சனாவோட ஹீல் டர்ன் பார்த்தீங்கன்னா ஸோ இது வரலாற்றில் இதுதான் ஒரு பெஸ்ட் ஹீல் டர்ன் பண்ண ஒரு ஹிஸ்ட்ரி வச்சுருக்கு. ஸோ இதை நீங்கள் ஒத்துக்கிட்டுருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்.
அடுத்ததா ஜான்சனாவை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அதே ஸ்டோரி லைனில் நம்ம ரேண்டி ஆர்டனை பார்த்தீங்கன்னா ஒரு இதில் கொண்டு விட்டுலாம். ஸோ அதாவது இதுக்கும் அது போன வாரம் நடந்த ஸ்மாக்டவுனில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ஸோ கெவின் ஓவன்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கப்போ ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜான்சனாவை பற்றி தான் பேசியிருக்காரு. ஸோ என்ன வார்த்தை பேசியிருக்காரு அப்படின்னா ஸோ இப்போ ஆனால் ஸோ ஜான்சனா வந்து இல்லை இது வரைக்கும் ஜான்சனாவை பார்த்தீங்கன்னா எப்போவுமே டபிள்யூடபிள்யூல ஒரு டாப்பாக தான் இருந்திருக்கான். ஆனால் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவன் வந்து ராக்கோட கால் அடிக்க கீழே தான் இருக்க போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் அவர் ஜான்சனை வந்து ஹில்டன் பண்ணதையும் ஸோ கோடி ரோட்ஸை அட்டாக் பண்ணதுனால இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரேண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா அதில் கோவப்பட்டு ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா பியாங்கா பெலர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறாங்க. ஸோ லிட்டரலாக அவங்களோட எடிட்டிங்கு நான் ஃபேன் தான். ஸோ யாரும் எடிட் பண்ணி கொடுத்தான்னு தெரில. ஸோ அதாவது பியாங்கா பெலர் பார்த்தீங்கன்னா கிளாஸை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரெண்டு கண்ணில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணுறாங்க. அதை அவங்க கண்குள்ளராக பார்க்குறாங்க. ரொம்ப வருத்தத்தோடு பார்க்குறது மாதிரி போடுறாங்க. அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நயமி அண்ட் ஜெத்கார் கூட ஸோ ஸ்டோரி லைன் சண்டை போயிட்டுருக்கு. ஸோ இதை நினச்சி ஸோ பியாங்கா பெலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத ஸோ இதிலேருந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் ஒன் ஆஃப் த டபிள்யூடபிள்யூ லெஜண்ட் லெக்ஸ் லூகர் பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ ஸோ இந்த ஹால் ஆஃப் ஃபேமில் பார்த்தீங்கன்னா இன்டெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதை அவங்கள அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்ததாக அந்த நாள் வந்துடுச்சு. எஸ் டபிள்யூடபிள்யூவே அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இப்போ அஃபிஷியல் அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு வீடியோ வேணாம்னா நம்ம ஆல்ரெடி பற்றி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதில் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ சோனியில் ஸோ நம்ம டிவியில் எத்தனை நாள் வரைக்கும் நம்ம டபிள்யூடபிள்யூ பார்க்கலாம், ஸோ அதுக்கப்புறமா எப்படி பார்க்கலாம், ஸோ எதுக்காக இந்த கான்டென்ட் முடிஞ்சிருக்கு, ஸோ அப்படி கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்தீங்கன்னா நான் இதை பற்றி நம்ம அஃபிஷியல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்காம ஸோ சேனலுக்கு உள்ளே போய் அதை செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் நம்மளுடைய ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காரு. ஸோ அதில் ஜான்சனோட ஹில்டனை பற்றி பேசியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருக்காருன்னா ஸோ அதாவது ஜான்சனோட ஹில்டன் சீக்கிரம் நடந்துச்சோ இல்லை லேட்டாக நடந்துச்சோ இப்போ அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஸோ மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவனை ஹீலாக பார்த்தீங்கன்னா ஏற்றுக்கிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மக்கள் எல்லாருமே அவனை வேவி ஃபேஸை விட்டையும் ஸோ அவனோட ஹீல்டனை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜான்சனோட ஹீல்டனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ரசல்மேனியா ரோட் டு ரசல்மேனியாவில் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்த நிலையில் ஸ்டோன் கோல்டே சொல்லியிருக்காருப்பா. ஸோ இருந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இப்போ ஸோ நம்ம ஜான்சனை ஹீல்டன் பண்ணனால தான் பார்த்தீங்கன்னா ஒரு மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸோ ஜான்சனா ஹில்டன் பண்ணனால இப்போ ரசல்மேனியாக்கு ஒரு ஹைப் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே நம்ம அவனை எப்போல்லாம் சிங்கிள் டைமில் பார்க்க போகிறோமோ ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸ்டோன் கோல்டு என்னதான் சொல்லி வாய்வு பண்ணாருன்னு தெரில. ஜான்சனா உடனே இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்டர் போடுறாரு. ஸோ அதாவது இந்த மாதிரி தான் போட்டிருக்காரு, ஸ்டோன் கோல்டு சவுல் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கை போட்டிருக்காரு. ஸோ இதை எதுக்காக டீஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது. ஸோ மேபி ஸ்டோன் கோல்டோட சோல் இப்போ யார் பக்கம் இருக்கும், கோடி பக்கம் இருக்குமா, ஸோ இல்லை என் கூட ஜான்சனா கூட இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜான்சனா கேட்டிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் அண்ட் ஸ்பெகுலேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இன்டர்நெட்டில் இந்த வருஷம் ரசல்மேனியாவில் நம்ம ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டின் பார்த்தீங்கன்னா வரப்போகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ போன வருஷம் ரசல்மேனியாவில் கோடிக்கு ஒரு எவ்வளோ பெரிய ஒரு மூமெண்ட்டை கிடச்சோ அண்டர்டேக்கரு ஸோ இந்தமாரி ஒரு லெஜண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தாங்களா. ஸோ இதேமாரி ஸோ மேபி இந்த ரசல்மேனியாவில் இது என்னோட கருத்து. ஸோ நம்ம ஜான்சனாய்க்கும் கோடி ரோட்ஸுக்கும் மேட்ச் நடந்துட்டு இருக்கனால ஸோ நடுவில் மேபி ஸ்டோன் கோல்டு உள்ளாரலாம் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஏன்னா நிறைய ஸ்பெகுலேஷன் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜான்சனாக ஒரு டீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ லாங் டைம் ஸ்டோரி லைன் படி நடக்குது அப்படின்னு ராக்கு வர சொல்லியிருந்தாரா. ஸோ மேபி இது நடக்குதான்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அடுத்ததாக ரீசெண்ட் டைமில் நம்மளை ஸ்டெஃபனி வாக்கர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு விஷயத்தை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூக்கு வர நேரம் ஸோ நான் உடனே மெயின் ராஸ்டருக்கு வரணும்னு சொல்லி நான் கண்டிப்பாக விரும்பலை. நான் வந்து ஸோ NXTக்கு போய் அங்கே போய் இங்கிலீஷ் எல்லாம் கற்றுக்கிட்டு ஸோ நல்லா பேசி எடுத்து பழகின பிறகு தான் ஸோ நான் மெயின் ராஸ்டருக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டெஃபனி வாக்கர் சொல்லியிருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் நான் நினைக்கிறேன் ஸோ ஸ்டெஃபனி வாக்கர் ஜாப்பனீஸ் ரெஸ்லர்னு நினைக்கிறேன். ஸோ அதாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸோ ரொம்ப மெச்சூர்டாக பேசியிருக்காங்க. அதாவது சும்மா மெயின் ராசியில் வந்தோடனே அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் நினைக்கல. ஸோ அவங்க முதலே பார்த்தீங்கன்னா நான் NXTக்கு போய் ஸோ இங்கிலீஷெல்லாம் நல்லா பேசி பழகினதுக்கு அப்புறமா ஸோ நான் மெயின் ராசிக்கு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க.
ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டோன் கோல்டு பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கை பற்றியும் பேசியிருக்காரு. அதாவது சிஎம் பங்க நானும் ஸோ ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு முன்னே நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்துச்சோம். நாங்கள் 2 பேரும் ஒரு திக்கான ஃப்ரெண்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ அந்த டைமில் ஸ்டோன் கோல்டு அதாவது சிஎம் பங்க் வந்து என்னோட ஃபேனாக இருந்தான். ஸோ ஆனால் இப்போ நான் வந்து சிஎம் பங்கோட ஃபேனாக இருக்கேன். ஸோ எதுக்காகனா அவனோட ஹார்ட் ஒர்க்காகாண்டியும் ஸோ அவனோட ப்ரோமோஸ்க்காகவும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனோட கூடான ஸோ லைட் சம்படி அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்டு பார்த்தீங்கன்னா சிஎம் பங்கோட ஒரு பெஸ்ட் ஃபேனாக இருக்கார். அடுத்ததாக மே 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டியில் பேட்டில் கிரவுண்ட் பேப்பரி பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா ஏடபிள்யூட டபுள் ஆர் நத்திங் பேப்பரியும் ஸோ அன்னைக்கு தான் நடக்க போகுது. ஸோ என்எக்ஸ்டி பேட்டில் கிரவுண்ட் அண்ட் ஏடபிள்யூ டபுள் ஆர் நத்திங் ஸோ ரெண்டும் பார்த்தீங்கன்னா மோத போகுது. ஸோ எது ஜெயிக்க போகுது அப்படிங்கிறத ஸோ வியூவர்ஷிப் வந்துச்சுன்னா சொல்கிறேன். அடுத்ததாக நம்ம பார்த்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ அதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல அல்ல விடுங்க. ஸோ அதாவது இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக்கிங்காக இருக்கலாம், பட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதுதான் உண்மை. ஸோ அதாவது இப்போ நம்ம கோடி ரோட்ஸாவும் பார்த்தீங்கன்னா இப்போ டபிள்யூ காப்பாற்றிட்டு இருக்காருன்னு சொல்லலாம், நம்ப முடியுதா? ஸோ என்ன நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஸோ அதாவது நான் உங்களுக்கு ஒரு அவுட்லைன் சொல்லிட்டா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் மக்கள் மத்தியில் இருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஹெச் தான், கோடி ரோட்ஸ் கிடையாது. ஸோ அதாவது போன வருஷம் ரெசல்மேனியா 40 என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? ஸோ ட்ரிபிள் ஹெச் என்ன பிளான் பண்ணி வச்சுருந்தாரு தெரியுமா? ஸோ அஃப்கோர்ஸ் எல்லாத்தையும் தெரியும், ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ராக்குக்கான மேட்ச் தான் கன்ஃபார்ம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸ் வி வான் கோடி அப்படிங்கிற ஒரு ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணி ஸோ மக்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா கோடிக்கும் ரோமனுக்கும் தான் அந்த நடந்து கோடி வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. ஸோ இதனால தான் ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா பிளான் எல்லாத்தையும் மாற்றி பார்த்தீங்கன்னா ஸோ கோடி ரோட்ஸ்க்கும் ரோமன் ரெயின்ஸ்க்கும் அந்த மேட்ச் நடந்து ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கோடி நியூ சாம்பியன் ஆனார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி அந்த கதையெல்லாம் நம்மளுக்கு தெரியும், அது போன வருஷத்தோட கதை. இந்த வருஷம் என்ன நடந்துச்சு? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவன் ராக்கு பார்த்தீங்கன்னா கோடியே தான் பார்த்தீங்கன்னா ஹீல் டவுன் பண்ண வைப்பார் அப்படி இப்படின்னு பார்த்தோம். பட் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஸ்டோரி லைனுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு ஜான்சன் ஆகியும் நம்ம கோடியை தான் மேட்ச் பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியாவில் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆனால் கோடியை ஹீல் டர்ன் பண்ணி ஒரு ஜான்சனாக ஃபேஸ் டவுன் பண்ணி வைக்கிறதோட ஸோ ஜான்சனாக ஹீல் டவுன் பண்ணி கோடி ஃபேஸ் டர்னாகவே இருந்துடலாம், ஏன்னா அப்படி ஒரு ஜான்சன் அடுத்த ஜான்சனாக உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இப்படி பார்த்துருக்காங்க. ஸோ அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கோடி பார்த்தீங்கன்னா மறைமுகமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு என்டர்டெயின் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அந்த டைமில் நம்ம ராகா கூட்டிகிட்டு வந்து ஒரு டேக் டீம் மேட்சும் பண்ண வச்சுருந்தாரு. ஸோ ரோமன்கிட்ட டைட்டிலும் ஜெயிச்சிருந்தாரு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஸோ கோடி ஹீல் டவுன் பண்ணதை விட ஜான்சனாக ஹீல் டவுன் பண்ணி அவரோட லாஸ்ட் ரனில் ஸோ நம்மளை என்ஜாய் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சின்ன காரணமாகவும் கோடி ரோட்ஸ் தான் இருக்காரு. ஸோ இதை எத்தனை பேர் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.